Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அளித்திருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த வாக்கு பண்ணின சகல காரியங்களையும் நிறைவேற்றுகின்ற நாளாய் ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டும், சிலரோ நீண்ட நாள் ஆகியும் கர்த்தர் நிறைவேற்றவில்லையே என்றும், ஒரு சிலர் கர்த்தர் செய்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகங்களுடனும், வேறு சிலரோ இனி நடக்காது என்று மனதில் சோர்ந்து போயும் விசுவாசத்தை இழந்தும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என்று. குழப்பங்களுடனும் சந்தேகத்துடனும் காணப்படுகின்ற காரியங்களில், உங்கள் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை, அவரின் அற்புத செயலை காணப்போகிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானிற்கு அழைத்து கொண்டு போகையில், அவர்களுக்கு தடையாய் கடக்க முடியாதபடிக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோன் சேனையும் காணப்படுகின்றது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி சமுத்திரம் 2 பிளந்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றும், பின்னாக வந்த பார்வோனின் சேனைகள் அனைத்தையும் கவிழ்த்து போடுவேன் என்றும் கர்த்தர் தம் கரத்தின் வல்லமையை மோசேயை கொண்டு வெளிப்படுத்தி செங்கடலான தடைகளை விலக்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளாகவும் பகைகளாகவும் செங்கடலை போன்று சீரிட்டும் பார்வோனை போன்று பீரிட்டும் வருகிறதே என்று கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரடையாக எதிர்த்து வருகின்ற தடைகளை தம் வல்லமையான கரங்களினால் கவிழ்த்து போட்டும் வழி விலகி செல்லும்படியும் செய்கின்றார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர்களை மோசே வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகையில், அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாயங்காலத்தில் புசிக்கிறதற்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுத்து தம்முடைய அற்புத கரத்தினால் எதிர்பாராத நன்மையை செய்து நடத்தி செல்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களில் அநேக பல தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நீண்ட நாட்களாய் காத்திருப்பீர்கள். உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தம் கரத்தினால் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஆச்சரியமான நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் பெற்றுக்கொள்ளும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம் கரத்தை கொண்டு மோசே மூலமாய் வாதைகளை பிறப்பித்தார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரலே என்றார்கள். மந்திரவாதிகள் தங்களின் மந்திர வித்தைகளினால் பிரயத்தனம் செய்தார்கள், அவர்களால் கூடாமற் போயிற்று என்று நாம் வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்கள் எவைகளாக இருந்தாலும், அவைகளில் இன்றைக்கு ஒருவராலும் செய்ய முடியாத, பார்த்திராத, கேட்டிராத அற்புதங்களை, அதிசயங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அதிசயங்களை காண்பீர்கள்.
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் மன விருப்பங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்த விருப்பங்கள் இருக்கும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டி நீண்ட நாட்களாய் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுத்து வருகிறவர்களும் உண்டு. அவைகள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தோ, திருமணத்தை குறித்தோ, வேலைக்காக, குழந்தைக்காக வேண்டுதல்களை செய்தும், குடும்ப உறவுகள் சீர்பொருந்தவும், சமாதானத்திற்காக, பொருளாதாரம், வீடு, வாசல் புதியவற்றை வாங்க மற்றும் சரீர பலவீனம், தீராத வியாதி போன்றவற்றிலிருந்து குணமடைந்து முன்பிருந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க இப்படிப்பட்ட விருப்பங்களை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். காலதாமதமானாலும், தடைகள் காணப்பட்டாலும், வழியே இல்லாத நிலைகள் தோன்றினாலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியோடு காரியங்களை ஜெயமாய் முடித்து தருகிறவிடத்தில் விசுவாசமாய் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், அவன் தன் உறவுகளை பிரிந்து ஒன்றுமில்லாதவனாய் வெறுங்கையோடு புறப்படுகின்றான். வழியிலே அவன் தன் மன விருப்பங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசத்துடன் தெரிவிக்கின்றான். இப்படியாக, தேவனே, என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணும் என்கின்றான். கர்த்தர் யாக்கோபின் மன விருப்பத்தை நிறைவேற்றி இரு பரிவாரங்களுடன் ஆசிர்வதித்ததை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் வெறுமையாக வெற்றிடங்களாக காணப்படுகிறதோ அவற்றை கர்த்தர் இன்றைக்கு நிரப்புகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களை சத்ரு எந்தெந்த இடங்களிலெல்லாம் வெட்கப்படுத்தி ஒன்றுமில்லாத இழக்கச் செய்து பிரிவினைகளை உண்டாக்கி மனதளவிலும் சரீரத்திலும் விடாய்த்து போகும்படி செய்தானோ அவற்றில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றியும் கண்ணீர் கவலைகளை மாற்றியும் மறுவாழ்வை தந்தும் ஆசிர்வதிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற எத்தனை கடினமான துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை விசுவாசித்து தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு நல்ல பதிலையும் ஒத்தாசைகளையும் தருகிற பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் உங்களில் அநேகர் பல கனவுகளோடும் கற்பனைகளோடும்
உங்களின் மன விருப்பங்களை பல கோணங்களில் எண்ணிக்கொண்டு அதற்காக தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் வேண்டியும் அவைகள் செயல்படாமல் அசைவற்று பல நாட்களாய் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று ஆத்துமாவிலே தோய்ந்து போய், என் விருப்பங்கள் நிறைவேறுமா, என் ஆலோசனைகள் நன்மையாய் முடியுமா என்று காத்திருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இன்றைக்கு உன் விருப்பங்கள் ஆலோசனைகள் எதுவானாலும் அதை நிறைவேற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கின்றார். ஆகவே கலங்காமலும் பயப்படாமலும் விசுவாசத்துடன் யாபேசை போல என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தும் விலக்கியும் ஆசீர்வதியும் என்று தன் மன விருப்பத்தை தேவனிடத்தில் தெரிவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் இன்றைக்கு உங்களின் மன விருப்பங்களை தேவனிடத்தில் தெரிவித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எருசலேமிலே சிறைப்பட்டவர்கள் மகா தீங்கை நிந்தையை அனுபவிக்கிறார்கள். அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதையும், இதனால் நெகேமியா மிகவும் மனவேதனையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். தன் மனதின் விருப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகின்றான். இப்படியாக, இன்றைக்கு உமது அடியானின் ஜெபத்தை மன விருப்பத்தை கேட்டு காரியத்தை கைகூடி வர பண்ணி ராஜாவிற்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது உதவி கேட்கிற வேளையில் இரக்கத்தை கிடைக்க பண்ணியருளும் என்கின்ற நெகேமியாவின் மன விருப்பத்தை கர்த்தர் கேட்டபடியினால் ராஜாவின் இருதயத்தில் தயவும் இரக்கமும் பல உதவிகளும் கிடைக்க பெற்று 52 நாளில் அலங்கம் கட்டும்படியாக செய்து ஆசிர்வதித்தார். அதை கண்ட பகைஞர் எல்லாரும், சுற்றுப்புறத்தாரும், புறஜாதியான அனைவரும் ஆச்சரியமாய் இது தேவனாலே கைகூடி வந்தது என்று சாட்சி சொன்னார்கள் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு பல வழிகளில், உங்கள் குடும்பங்களில், உறவுகளில், பணியிடங்களில், நட்புகளில் சமாதான குறைவினாலும் சண்டைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபம் இவற்றினால் சுட்டெரித்தும் பாழாக்கியும் வந்தபடியினால் விடுதலை வேண்டியும் சரி செய்யவும் சுகமடையவும் ஒப்புரவாகவும் வேண்டும் என்கின்ற உங்களின் மன விருப்பங்களை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுகின்றார். இதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், ஆலோசனைகளில் மனித தயவுகளை, மருத்துவ ஞானங்களை, ஒத்தாசைகளை, பொருளாதார தேவைகளை, நல்ல முடிவுகளை இன்றைக்கு உங்களுக்காய் கிடைக்கும்படியும் கேட்கும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.